தமிழ் கடவுள் முருகன் முதலாக வள்ளியை காதலிச்சு திருமணம் செய்தது எந்த ஊருன்னு தெரியுமா? இங்கே உள்ள முருகனுக்கு 6 முகம், வள்ளி அம்மைக்கு ஒரு மிகப்பெரிய சிலையே இருக்குங்க. சூரிய ஒளி படாமல் இருக்க ஒரு குளம், பறவைகளுக்கு சாப்பாடு போடக்கூடிய இடம், இப்படி நிறைய இருந்தாலும் இந்த அடிவாரத்துலேருந்து மலை ஏறதுக்கு 20 நிமிஷம் ஆகுங்க. சச்சுரானந்த சுவாமியோட ஜீவ சமாதியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கப்புறம் மலையோட உச்சிக்கு போனதுக்கப்புறம் இந்த அழகான கிராமத்தை நீங்கள் சுற்றி பார்க்கலாங்க. அண்ட் இந்த ஒரு ஊரோட பேர் வள்ளிமலை. வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை. அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை. அதாவது இது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டத்தில் தான் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து 110-120 கிலோமீட்டர் சம்திங் வரும். இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா, ஒரு முருகர் வள்ளியை காதலித்து திருமணம் பண்ணது இந்த ஒரு ஊரில் தான். அதாவது வள்ளிக்குன்னு ஒரு கோவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது. முருகர் கோவிலும் இருக்குது. இப்போது நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ கரெக்டாக சேரும். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிவாரத்தில் முருகர் கோவில் இருக்கும். 3 முகம் வச்சு முருகர் இருப்பார். இதுக்கப்புறம் தான் மலையில் நம்ம ஏற போகிறோம். இந்த ஒரு மலை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. 1 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணலாம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். பார்க்கலாம். குளத்தில் கால் எழுதிட்டு போனோம்னால இந்த குளிச்சுட்டு போகலாமா? கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆமாம் இங்கே இருக்க கோயிலுங்க இல்லை இருக்குது. கழுவிட்டு போகலாமான்னு கேட்டேன். போகலாமா? அது ஓகே. இங்கேயும் இல்லை இங்கேயும் அடிவாரத்தில் ஒரு கோவில். இது என்ன கோயில் தெரியலையா? வள்ளி கோயிலடா. இங்கேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு மலைக்கு ஏறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வள்ளியோட கோவிலும் இருக்குது. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோவிலும் இருக்குது. உள்ள முருகரும் இருப்பார். இது ரொம்ப ஸ்லோப்பாக போகுது. அரை மணி நேரம் வாய் விட்டேன்னா கூட்டமும் ஓரளவுக்கு தான் இருக்குது. ரொம்பலாம் இல்லை. ஏன்னா 12 மணிக்கு மேலே ஏறுறாங்க. ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். கன்ஃபார்மாக ஏறிடலாம். எல்லாருமே ஏறலாம். ஏறக்கூடிய மலை தான். ஒரு மலை பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். குரங்குங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. வீடியோ ஒன்று வந்துருக்கு. ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குரங்கு தான். இருந்தாலும் குரங்கு நம்பலாம்.
தலைவனை பார்த்தாச்சு. இல்லை எப்படியோ தலைவனை பார்த்தாச்சு. லைட்டாக ஓரளவுக்கு வந்துட்டோம். யானை மாதிரி இல்லை, கழுகு மாதிரி இது. அண்ட் ஃபைனலி முருகரை நோக்கி வந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெக் பண்ணாலே கண்டிப்பாக வந்துடலாம். ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஆமாம், கோவிலும் நல்லா நீட்டாக இருக்குது. சூப்பராக. இங்கே ஒரு கோவில் இருக்கா? இங்கே தான் முருகருது. இவங்க தான் வள்ளி. வள்ளி அம்மன் எந்த அளவுக்கு கல்லுலேயே அழகாக வச்சுருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்தால் முருகர். உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. அங்கே வழி இல்லைடா. ஃபைனலி இதுக்கு மேலே இருக்க மலையை நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து வள்ளியம்மன் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லப்படுற ஒரு சில தடங்கள்லாம் இருக்குது. அதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். தடங்கள்லாம் என்ன சொல்கிறது, அது அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அடிவாரத்தில் முருகர் வந்து 6 முகம். நான் 3 முகத்தை தான் பார்த்தேன். பின்னாடி கண்ணாடி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு 3 முகம் தெரியும். 6 முகம் முருகரை நம்ம கீழே பார்த்துட்டு மலைக்கு மேலே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து நடந்து வந்தால் இங்கே வள்ளியம்மனும் பார்க்கலாம், உள்ளே போயிட்டு முருகரையும் பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து அப்படியே இங்கே ஒரு சித்தர் தானே சொன்னார், அவருடைய ஒரு ஐக்கியமான ஒரு இடமும் இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஆபத்தாலாம் இருக்காது. ஓரளவுக்கு மாட்டேட் நம்ம நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆளே கிடையாதுங்க, காலியாக இருக்குது. அதாவது இது பார்த்திங்கன்னா கீழே போகிற வழி, இது பார்த்திங்கன்னா ஆசிரமத்துக்கு போகிற வழி. ஆனால் பரவாயில்ல, போர்டு போட்டு வழியெல்லாம் வச்சு நல்லா காடு மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ போட்டிருக்கான் பாரு மச்சான். பேரை போட்டு அம்பு போட்டு விட்டுருப்பானுங்க. ஃபோன் நம்பர்லாம் எழுதிருக்காண்டா. பிஸ்னஸ் ப்ரொபோசல் போல். இதை தான், இந்த ஆசிரமத்தை தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா நிறைய பாறைங்க வருது. அந்த பாறை எல்லாத்துலேயுமே வந்து வழியிலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால் நம்மளால் தைரியமாக போக முடியும். தயவு செஞ்சு கூட்டமாக வாங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளலாம் போனால் தனியாக மட்டும் வரவே வராதிங்க. நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் போடல, வெறுங்காலாக நடக்கிறோம். ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது பார்த்து எடுத்து வைக்கணும். ஏதாவது படுத்தது கூட இருக்கலாம், தெரியாமல் மிதிச்சிட்டா கூட. ஆமாம், நம்மளை சொயிட்டிட்டு போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய பெரிய கொகையாக இருக்குது. கொகைனா சாதாரணமாக இல்லை, அது பாட்டு போயின்னே இருக்குது.
அரச மரமாடா இது? திருப்புகழ் ஆசிரமம். வந்தாச்சுரா ஆசிரமம். சரி சரி. பொங்கியம்மன். ஸ்ரீ கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்காரு. 1870 பிறந்து 950 ஜீவசமாதியாக இருக்கார். வேல்மயில் துணை. அதாவது இந்த ஒரு குகையில் தான் இவர் வந்து ஐக்கியமாயிருக்காரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சச்சுனானந்த சுவாமி. ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு உள்ளே வந்தால் ஒரு 5 நிமிஷமாச்சு யோகா பண்ணிட்டு போகலாம். இப்போது ஆசிரமத்துலேருந்து இதுக்கு மேலே ஏற போகிறோம். இந்த ஒரு தண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தெரில, இந்த தண்ணியில் வந்து வெயிலே படாது. அது இந்த ஒரு இடத்துல தண்ணி இருக்குங்க. இந்த தண்ணி எதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐதீகம் தான். இது வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையும் முருகரும் இருக்கும்போது வள்ளியம்மை வந்து அவருக்கு இந்த சாப்பாடுக்கு பொருள்கள்லாம் கொடுக்கும்போது அவருக்கு வந்து விக்கல் வந்ததால், அந்த விக்கல் வந்தால் என்னன்னா ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு தண்ணி வேணும், ஆனால் அந்த தண்ணி வந்து சூரியன் படாத தண்ணியாக வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து வள்ளியம்மை வந்து ரெடி பண்ணி முருகருக்கு கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் மலையோட உச்சி இருக்குது. அந்த உச்சிக்கு போனதுக்கப்புறம் அது செத்துரும் ஒன்று, அதை சுற்றி உள்ள நம்மளை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே கிளியராக தெரியும். யாரும் மறக்கலாம், அவ்வளோதான் நம்பலாம். தண்டரி ஆமாம் நந்தி. அதாவது இந்த ஒரு மாடு பார்த்திங்கன்னா இது ஒரு சமாதி, ஒரு மாடோட சமாதி இது. அந்த மாட்டோட பேர் பார்த்திங்கன்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஒரு மரத்தை சுற்றி வந்தால் நல்லது நடக்கும்னு ஒரு ஐதீகமாக இருக்குது. இங்கேயும் ஒரு குளம் இருக்குடாடி. இது எவனும் கால் கழுவக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்திருக்கோம். உச்சின்னா வள்ளி மலையோட உச்சிங்க. குரங்குங்களே ஏற முடியாத ஒரு மலை, அது இந்த குரங்கு ஏறி கொண்டு இருக்கிறது. ஏறு ஏறு. தெரியல ப்ரோ, பூனை மாதிரி கூட எனக்கு தெரியல. ஆமாம், போ போ போ. இந்த வள்ளிமலையோட டாப் மோஸ்ட் வியூ பாயிண்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. இதை நான் ட்ரோன் வீடியோவிலே உங்களுக்கு காட்டுவேன். பட் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல் வியூங்க. ஆனால் என்ன ஒன்று, செம்ம வெயில் அடிக்குது. வெயில் மட்டும் இல்லைன்னா இந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் டைமில் வந்தால் சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் வரலாம் ஃபேமிலியோட. இந்த ஒரு ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெஸ்ட்டாக பார்ப்போம். அண்டில் தென் ஃப்ளை வித் யூ காய்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மலை மேலே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டுலாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நானே நம்பலை. இந்த தண்ணி நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சீரியஸாகவே நம்ம வந்து என்னென்னமோ சொல்கிறோம், அப்படிலாம் கிடையாது. அந்த சுனையிலேருந்து வர தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அழகாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்க்க தான் கலராக இருக்க தவிர்த்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அழுக்கு எதுவுமே கிடையாது. ப்யூரிஃபையாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கலர் அப்படி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நான் வந்து எதிர்பாராமல் குடித்த ஒரு விஷயம். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.